வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான ஆழமான விஷயத்த அலச போறோம். மனித குலத்தோட மிக அடிப்படையான ஒரு கேள்வி இது. ரமண மகரிஷியோட புகழ்பெற்ற நான் யார் அப்படிங்கிற நூலோட மைய கருத்துக்களை தான் இன்னைக்கு நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். வாங்க, நமக்கான ஒரு தேடலை இப்ப ஆரம்பிக்கலாம். நேரடியா ஒரு கேள்வியோடவே ஆரம்பிக்கலாம். உங்க உடல், உங்களுடைய ஐம்புலன்கள், நீங்க விடுற மூச்சு, இது எல்லாத்தையும் உங்ககிட்ட இருந்து நீக்கிட்டா கடைசியா மிஞ்சுற அந்த நீங்க யாரு? ஒரு நிமிஷம் உங்களை நீங்களே உண்மையாவே கேட்டு பாருங்க. இதுதான் நாம போக போற இந்த முழு பயணத்துக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அடித்தளம். பகுதி 1. நான் யார்? அதாவது இந்த பௌதீக மாயை. நாம உண்மையில யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம யாரு இல்ல அப்படிங்கறத முதல்ல தெளிவா தெரிஞ்சுக்கணும். நாம யாரு இல்ல, சிம்பிளா சொல்லணும்னா இந்த சதைப்பற்றுள்ள உடல் நாம கிடையாது. கேக்கும், பார்க்கும், சுவைக்கும் ஐம்புலன்களும் நாம இல்ல. ஏன் நம்ம சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்று கூட நாம இல்ல. அங்குமிங்கும் அலைபாயிர மனசும் அறியாம இருளும் நாம இல்லங்க. இப்படி பொய்யான அடையாளங்களை ஒவ்வொன்றா நீக்கிட்டே வர்ற அந்த இதுவல்ல அப்படிங்கிற முறை மூலியமா தான் நாம் அந்த தூய்மையான விழிப்புணர்வை அடைய முடியும். பகுதி 2. மனம் என்றால் என்ன? அந்த அலைவாயும் எண்ணங்கள். எப்பவுமே நம்ம தலைக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்குல்ல. சதா ஸ்மார்ட் போன்ல ஸ்க்ரோல் செய்யற மாதிரி ஓயாம அலையிற அந்த மனச இந்த நூல் எப்படி வரையறுக்குது தெரியுமா? மனம் அப்படிங்கிறது ஒரு தனி உருவம் கொண்ட பௌதீக பொருள் கிடையாது. அது வெறும் எண்ணங்களோட ஒரு தொடர்ச்சியான சக்தி மட்டும்தான். இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த எல்லா எண்ணங்களுக்கும் வேறா இருக்கிறது நான் அப்படிங்கிற அந்த ஒற்றை எண்ணம் தான். இந்த நான் அப்படிங்கிற எண்ணம் இல்லாம மனம்னு ஒன்னு தனியா கிடையவே கிடையாதுன்னு இந்த நூல் ரொம்ப ஆழமா பதிவு செய்யுது. இத புரிஞ்சுக்க ஒரு செலந்திய மனசுல நினைச்சுக்கோங்க. ஒரு செலந்தி தனக்குள்ள இருந்தே வலைய வெளிய பின்னி திரும்பவும் அதை தனக்குள்ளேயே இழுத்துக்குது இல்லையா? அதே போலதான் நம்ம மனசும் தன்னோட சொந்த சக்தியால இந்த உலகத்தை ஒரு மாயையா வெளியே உருவாக்கிட்டு பின்னாடி அந்த உலகத்தை திரும்பவும் தனக்குள்ளேயே அது இழுத்துக்குது. இது உண்மையிலே எவ்வளவு ஆழமான சிந்தனைன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இதுதான். இருட்டுல ஒரு கயிற்றை பார்த்து பாம்புன்னு நம்ம பயப்படுவோம் இல்லையா? அந்த பாம்பு அப்படிங்கிற மாய நீங்கிற வரைக்கும் அங்க இருக்கிற உண்மையான கயிறு நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே போலதான் இந்த உலகம் அப்படிங்கிற மாயம் மறையற வரைக்கும் நமக்குள்ள இருக்கிற உண்மையான ஆத்மஸ்வரூபம் நமக்கு தெரிய போறதில்ல. அடுத்து பகுதி 3. ஆன்ம விசாரணை, அதாவது உள்நோக்கிய பயணம். சரி, இந்த ஆழமான விஷயத்த எப்படி நாம பிராக்டிக்கலா செய்யறது? இப்போ கூட உங்க மனசுல ஏதோ ஒரு எண்ணம் வரலாம். அப்படி வரும்போது சின்னதா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஒரு எண்ணம் வருது, உடனே ஒரு செகண்ட் நிறுத்தி இந்த எண்ணம் யாருக்கு வந்துச்சு அப்படின்னு உங்ககிட்டயே கேளுங்க. அதுக்கு எனக்கு தான் வந்துச்சுன்னு பதில் வரும். அப்போ அந்த நான் யார் அப்படின்னு தொடர்ந்து கேள்வி கேளுங்க. உங்க எண்ணத்தோட சோர்ஸ், அதாவது மூலத்தை தேடி பிடிப்பதற்கான ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான வழி இதுதான். இப்படி திரும்ப திரும்ப இந்த நான் யார் அப்படிங்கிற விசாரணைய உங்க எண்ணங்கள் மேல நீங்க வைக்கும்போது என்ன ஆகும் தெரியுமா? அந்த அலைபாயிர மனசு தன்னோட வெளிப்புற எனர்ஜியை இழந்துடும். கடைசியா அந்த எண்ணம் மறைஞ்சு ஈகோ அழிஞ்சு மனசு அதோட பிறப்பிடமான இதயத்துக்கே திரும்பி போய் அமைதியாயிடும். பகுதி 4. பற்று விடுதல், நம்ம சுமைகளை இறக்கி வைக்கிறது. சும்மா மேலோட்டமா யோசிக்கிறது பத்தாதுங்க. மேலோட்டமான எண்ணங்களை தாண்டி போகும்போது ஆழமா வேரூன்றி இருக்கிற நம்ம ஆசைகளை விடுறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அதுக்கு தான் இந்த அற்புதமான உதாரணத்தை சொல்றாங்க. முத்து குளிக்கிறவங்க எப்படி தம்முடைய இடுப்புல ஒரு கல்லை கட்டிக்கிட்டு ஆழமா மூழ்கி கடலடியில் இருக்கிற முத்தை எடுக்கிறாங்களோ, அதே போல வைராகியத்தோட தன்னுள் ஆழ்ந்து மூழ்கி ஆன்ம முத்தை அடையணும். உங்களோட அடிமட்டத்துக்கு போய் அந்த முத்தை எடுக்க உறுதியான வைராகியமும் தீவிரமான ஃபோக்கஸும் வேணுங்கிறத இது ரொம்ப அழகா உணர்த்துது. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஒரு ட்ரெயின்ல போய்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். வண்டியில ஏறினதுக்கு அப்புறமும் உங்க தலையிலே அந்த கனமான லக்கேஜை சுமந்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். அப்படிதான் உலகத்தை நடத்துற அந்த பெரும் சக்தி மேல பாரத்தை போடாம நாமே எல்லா சுமைகளையும் தூக்கிட்டு கஷ்டப்படுறோம். எல்லாத்தையும் அந்த பெரும் சக்தி பார்த்துக்கோன்னு ரிலாக்ஸா சுமைகள் இறக்கி வைங்க. இறுதி பகுதி, பேரின்ப நிலை, அந்த முடிவான உண்மை. இப்போ மனசு முழுசா அமைதியாயிடுச்சு. அப்போ உண்மையிலே என்ன நடக்கும்? இத கவனமா கேளுங்க. உண்மையான ஆன்மா அப்படிங்கிற குளிர்ந்த நிழலை விட்டுட்டு வெளியில இருக்கிற இந்த உலகத்துல சுட்டெரிக்கும் வெயில்ல நாம இன்பத்தை தேடி அலைகிறோம். வெயில் தாங்காம திரும்பவும் நிழலுக்கே வரோம். ஆனா விவேகம் இருக்கிறவங்க அந்த நிழலை விட்டு போகவே மாட்டாங்க. அந்த நிழல் தான் நம்மளோட உண்மையான ஆன்மா. மனசு முழுசா அழிஞ்சிட்டா அப்புறம் அங்க ஒண்ணுமே இருக்காதா? சும்மா பிளாங்கா இருட்டு மாதிரி இருக்குமான்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா இல்ல. அங்க மிஞ்சுறது சச்சிதானந்தம், அதாவது இருப்பு, அறிவு மற்றும் பேரின்பம். இதுதான் ஆன்மாவோட உண்மையான ஸ்வரூபம். இயற்கையான பிரகாசமான மகிழ்ச்சியோட நிலை இதுதாங்க.
சும்மா இருப்பதற்குத்தான் ஞான திருஷ்டி என்று பெயர். இத கொஞ்சம் ஆழமா உள்வாங்கிக்கோங்க. உண்மையான ஞான திருஷ்டி அப்படிங்கிறது அடுத்தவங்க மனசுல நினைக்கிறது என்னன்னு கண்டுபிடிக்கிறதோ எதிர்காலத்தை கணிக்கிறதோ கிடையவே கிடையாது. மனதை அடக்கி எந்த சலனமும் இல்லாம முற்றிலுமா அமைதியா சும்மா இருக்கிறது தான் உண்மையான ஞான திருஷ்டி. இப்போ சொல்லுங்க, மனம் அதோட பிறப்பிடத்துக்கே திரும்பிடுச்சு. உங்க சுமையெல்லாம் இறக்கி வச்சாச்சு. எண்ணங்கள் எல்லாமே முற்றிலுமா அமைதியாயிடுச்சு. எந்த அடையாளங்களும் இல்லாத, உலக ஆசைகள் இல்லாத அந்த ஆழமான அமைதியில இப்போ உண்மையாவே நீங்க யாரு? உங்களையே கேட்டு பாருங்க.